ஹாய், என் பேர் மீரா. நான் ஈரோட்லேருந்து பேசுகிறேன். என்னோடய ரோஸ் செடியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க ஜக்கம்மா லதா அவங்களுடைய ரோஸ் பெஸ்டி தான் காரணம். அவங்க கார்டனுக்கு கேரண்டி, ரோஸ்க்கு கார்டனை பார்த்துட்டு ரோஸ் செடிக்கெலாம் நான் கேரண்டி ரோஸ் பெஸ்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நாங்களும் என்னை போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, ரோஸ் பெஸ்டி தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அதனுடைய வேலை சூப்பராக சீக்கிரம் புது லீஃபு, புது பட்ஸ், மொக்கு, பப்பப்பா பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. முன்னெல்லாம் நான் காய்கறி செடியை தான் அதிகமாக, அந்த செடியை தான் அதிகமாக நான் வீடியோ எடுப்பேன், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். ஆனால் எப்போ பாரு ரோஸ் பிளான்ட் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க மேம். ரோஸ் மட்டும் இல்லை, மற்ற பூச்செடிகளுமே நல்லாவே வளருதுங்க மேம். இந்த கனகாமர செடியெல்லாம் ஒரு மாதிரி விழுந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரோஸ் பெஸ்டி மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம், உங்களுடைய ரோஸ் பெஸ்டிக்கு. இது பாருங்கள் மேம், இது ரொம்ப சாகிற நிலைமையில் இருந்த செடிங்க மேம். நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த செடி நல்லாவே தளைஞ்சி இருந்ததுங்க மேம். ரோஸ் செடி மட்டும் இல்லை, இந்த பாருங்கள், இந்த செடி இதெல்லாம் அதிகமாக இதுவும் வாங்கி வச்சு, ஆசைக்கு வாங்கி வச்சு அதில் இருக்கிற பட்ஸு மலர்ற வரைக்கும் இருந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் செடி காஞ்சி போயிடுதுங்க மேம். அதை பிடிங்கி போட்டுருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அடியிலேருந்தே தளைஞ்சு வந்திருக்குங்க மேம். அடியிலேருந்து தளைஞ்சி அழகாக இருக்குங்க மேம். பூவை பறிக்கவே, இந்த சின்ன செடியில் எவ்வளோ பெரிய பூ பாருங்க. பூவை பறிக்கவே மனசு இல்லை. செம்பருத்தி செடியெல்லாம் கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுதுங்க மேம். 8 மாதம் செடியே எவ்வளோ பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க மேம். இதுவும் கிட்டத்தட்ட 8 மாதம். ஒயிட்டும் பிங்க்கும் ஒரே இதில் தான் மேம் வாங்கி வச்சேன். மல்லிகை செடியெலாம் முன்னாடி சீசன் அப்போ தான் மேம் பூ இருக்கும். இப்போல்லாம் அந்த ரோஸ் பெஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால எப்போதுமே பூ மொக்கு இருந்துக்கிட்டே சூப்பராக தளைஞ்சி வந்திருக்குங்க மேம். ப்ரூன் பண்ணி விடலான்னு பார்த்தா பூ மொக்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க மேம். அதனால் ப்ரூன் பண்ணி விடுறது விட்டுட்டேங்க மேம்.